ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சட்டி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் பொரியலுக்கு. அதுவும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டிங்கன்னா பீட்ரூட் பொரியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டிருக்கேன். அப்புறம் நான் பீட்ரூட் கழுவி வச்சுருந்தேன், அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். தண்ணி விடக்கூடாது, எண்ணெயில் தான் வதக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு அது நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலேயே வதங்கட்டும். லைட்டாக தட்டு போட்டு மூடி வைங்க. எண்ணெயில் வதங்கிருச்சு. நான் கொஞ்சம் அரை ஸ்பூன் சீரகத்தை தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் சீரகத்தை தட்டி போடுங்க. அது நல்லா சீரகம் ஒரு மணம் கொடுக்கும். தேவையான அளவு சால்ட்டு போடுங்க. 1 ஸ்பூன் போட்டால் போதும். அரை கப்புக்கு 1 ஸ்பூனு சால்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் நான் தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இறக்கிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வதங்கி சூப்பராக டேஸ்ட்டாக வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.